தங்கச்சி. லக்ஷ்மி எனக்கு மருமக இல்லைங்க, மக மாதிரி. இனிமே நீங்க அவளை பத்தின கவலையை விட்டுருங்க. நான் அவளை நல்ல முறையில பாத்துப்பேன். இதெல்லாம் அத்தை தான் சொன்னாங்களா? இது கனவா இல்ல நிஜமா? லக்ஷ்மி, ஆ என்ன உன் கைய நீயே போட்டு கிள்ளிட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க, இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமான்னு எனக்கே தெரியல. அதான் நானே கிள்ளி பாத்துக்கிட்டேன். உங்க அண்ணன் அண்ணியை வந்து ஒன்று பார்த்துட்டு போனதை பத்தி சொல்றியா? அண்ணனும் அண்ணி சேர்ந்து வந்திருந்தாலும் அண்ணன் வந்த நோக்கம் வேற, அண்ணி வந்த நோக்கம் வேற. அதெல்லாம் விடுங்க, அத பத்தி நான் யோசிக்கல. கொஞ்ச நாளா அத்தை என் மேல ரொம்ப பாசம் காட்டுறாங்க. எனக்கு அதாங்க ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் அன்னைக்கே சொன்னல, எங்க அம்மாவோட கோவத்துக்கு ஆயுசு கொஞ்ச நாள் தான். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன பாக்குற? எங்க அம்மா கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு தாம் தும்னு குதிப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கு மனுஷங்க மேல கொல்ல பாசம். மத்தவங்க மேலே அப்படின்னா ஒரே மருமக. ஆஹா, எங்க அம்மா சொன்ன மாதிரியே இருக்கட்டும். ஒரே மக, உன் மேல பாசம் இருக்காதான்? ம் ம் அப்படியே செய்யறேன். லக்ஷ்மி, இது வந்துட்டேன் அத்தை. அம்மா மாறிட்டாங்கன்னு சொல்லி இவ அதுக்கு மேல மாறிட்டால. இந்த பொம்பளைங்க சேர்ந்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி ஆபத்து என்னமோ ஆம்பளைங்களுக்கு தான். அத்தை, நான் என்ன போக மாட்டேன்னு சொல்றேன். உங்க புள்ளைய கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்ன பத்தி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்றியா? எங்க லட்சுமி கூட்டு போக சொல்ற? விஜய், உனக்கு பொண்ணு பார்த்து எந்த பொண்ணுமே சரியா அமையாதப்ப உனக்கு கல்யாணம் ஆன உடனே ஆசனம் ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு அடியளந்து கும்பிடுறதாகவும் கற்கடை ஒரு கருப்பராயனுக்கு பொங்கல் வச்சு படைக்கிறதாகவும் வேண்டிக்கிட்டேன்ப்பா. லட்சுமியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துருப்பா. சரிம்மா, ஆனா என்ன இப்ப திடீர்னு சொல்றீங்க? சொன்னா என்ன, எதை தள்ளி போட்டாலும் தெய்வ காரியத்தை மட்டும் தள்ளி போடக்கூடாது. சரி லட்சுமி, ஆனா ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்க. நம்ம வேணா ஞாயிற்றுக்கிழமை போலாமே. டேய், நீ என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போற? நம்ம ஆபீஸ் தானடா, வேலையெல்லாம் வந்து பாத்துக்கலாம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இன்னைக்கு போயிட்டு வந்துருப்பா. லட்சுமி, உன்னை ரெடி பண்ணி கூட்டு போமா. இவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிங்க அத்தை. சரி சரி, ஓகே, கிளம்புறோம். கோயிலுக்கு போறியா? போ போ, உனக்கு இருக்குடி. சரிம்மா, அப்ப நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துரும். சரிப்பா, 2 பேரும் நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாங்க, புரிஞ்சதா? சரிங்க அத்தை. ம். ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்க சம்மந்தியம்மா. நீ சொன்ன மாதிரியே விஜயும் லட்சுமியும் கோயிலுக்கு புறப்பட வச்சுட்டேன். மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. சரி. இந்த மூசா குடும்பம் எனக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லை கெட்டது பண்ணுறாங்களா? என்னையும் அபிராமியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என் தங்கச்சி சங்கீதாவுக்கு கல்யாணம் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களே. வசந்தா, வசந்தா. என்னங்க? நம்ம சங்கீதா கல்யாணத்துக்கும் கணபதி கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிட்டேன். பத்திரிக்கையும் அடிக்க போறேன், தெரியும்ல? நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. உனக்கு புரியலன்னா என்ன, உன் மகனுக்கு புரிஞ்சிருக்கும். என்னங்க, எதுக்காக இப்படி அடிக்கடி அவனை ஆழம் பாக்குறீங்க? கணபதி உங்களை மீறி அப்படி என்ன பண்ணிட போறான்? அவன் உங்க மகங்க. அதுதாண்டி என் பயமே. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சார். அடடே, வாங்க 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 வாங்க.
என்னங்க ஏதோ பயங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க? யாரை பார்த்து பயம், எதுக்காக பயம்? எல்லாம் உங்களை பார்த்து தான் பயந்துருப்பாங்க, சும்மா இருங்க. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சம்மந்தியம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ, அது எப்படிங்க? வீட்டுக்கு வந்த சம்மந்தி அம்மாவுக்கு காஃபி கூடவா கொடுக்காம இருக்க முடியும்? மன்னிக்கணும், நாங்க சம்மந்தி ஆகுறதும் ஆகாததும் நீங்க சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அவ ஆரம்பிக்க தெரியாம ஆரம்பிச்சிட்டா. இல்லைங்க, எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுங்க. நாம தெளிவா பேசிக்கிட்டாதான் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஆமாங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. யாராவது ஏதாவது எங்களை பத்தி தப்பா சொன்னாங்களா? தப்பா சொல்லியிருந்தாதான் ஏதோ பொறாமையிலேயோ பழிப்பகையிலேயோ சொல்லியிருக்காங்கன்னு ஒதுக்கி தள்ளிடலாம். ஆதாரத்தோடலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு யாரும் பீடிகை போடாம யார் எந்த ஆதாரத்தை உங்களுக்கு அமிச்சாங்கன்னு சொல்லுங்க. உங்க மகன் கணபதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்லப்பா, அவனுக்கும் அவன் மாமா பொண்ணு தேவைக்கும் தான் கல்யாணம்னு நாங்க 2 குடும்பமும் சேர்ந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அந்த கல்யாணமும் சபரி சங்கீதா கல்யாணத்தோட சேர்ந்து தான் நடக்க போகுது. அப்படின்னா இந்த போட்டோவில் கணபதியோட இருக்கிறது தேவகியா அபிராமியான்னு பாருங்க. ஏய், நீ எனக்கு மகனா இல்ல எனக்கு யமா? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு, சொல்லு. என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? அவனை சும்மா விடக்கூடாது. என்ன நீங்க இப்படி அடிக்கிறதுக்கா போட்டோ காட்டணும்? என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன ஆகணும்னு பார்க்கணுமா? ம், பார்க்கறேன். என்ன ஆகணுமோ அதை பார்க்கறேன். இதான் உங்க குலதெய்வ கோயிலா? சின்ன வயசுல நானும் அம்மா அடிக்கடி இங்கே வருவோம். அப்போல்லாம் இந்த சாமி வந்து ஒரு மரத்துக்கீழ இருக்கும். நம்மளெல்லாம் காப்பாற்றுற சாமி இப்படி வெயிலையும் மழையிலையும் வெறும் தரையில் இருக்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுக்கலான்னு அம்மா கிட்ட குழந்தைத்தனமாக கேட்பேன். அவங்களும் அதுக்கு சிரிப்பாங்க. கடவுள் மேலேயே இறக்கப்படுற நீங்க சாதாரண மனுஷி என் மேல இறக்கப்பட்டது உங்க சுபாவனாலும் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். ஹலோ, என்ன கோயில் வரைக்கும் வந்துட்டு இப்படி வெளில நின்று இருந்தா என்ன அர்த்தம்? வா உள்ள போலாம். என்னங்க, ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருங்களேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தாஜ்மஹால் எங்க இருக்கு மேடம்? தாஜ்மஹாலா? ஆமா, தாஜ்மஹாலே தான். நீங்க என்ன சொல்றீங்க? தாஜ்மஹால் இங்க எங்க இருக்கு?
நீங்க எந்த தாஜ்மஹாலை கேக்குறீங்க? அதான் மேடம் இந்த உலக அதிசயங்கள்ல ஒண்ணு ஃபுல்லா ஒயிட் மார்பிள்லே கட்டியிருப்பாங்களே. ஹலோ, அது இங்க இல்லைங்க, ஆக்ரால இருக்கு. சாரி மேடம், அது இங்கே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? பின்ன தாஜ்மஹால் இங்க இருக்குன்னு சொன்னா அதுக்கு சிரிக்காம என்ன பண்றது? நீங்க சிரிங்க அழுங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா தாஜ்மஹால் இங்க எங்கேயோ தான் இருக்கு. நானே போய் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, பாய். யார்கிட்ட லக்ஷ்மி இப்படி பேசிட்டு இருக்கா? யாராச்சும் தெரிஞ்சவங்களா இருக்குமோ? யார்கிட்டமா பேசிட்டு இருந்த? அது ஒரு கீழ்பாக்க கேசுங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டு தாஜ்மஹால் இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு தேடிட்டு இருக்கு. தாஜ்மஹால் இங்கயா? உண்மையிலேயே பைத்தியம் போல இருக்கு. வா ம். போலாம். எப்படியோ பாதி கிணத்து தாண்டிட்ட, மீதி கிணத்தை எப்படி தாண்டது ஐடியா? அதான் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுல, நீ எதுக்கு பயப்படுற? என்னடி அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு? அதான் உன் பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இடிச்சா பாரு, வயசுக்கு தகுந்த பேச்சாடி பேசுற. உங்க அப்பா அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை குட்டிச்சவராக்கிட்டாருடி. நீ வீட்டுல சொல்லிடுவேன்னு பயம் இருந்திருந்தா இவ இப்படி பண்ணிட்டு வந்திருப்பாளாடி. என்னம்மா பேசுற? அக்கா உங்களுக்கே பயப்படல, எனக்கா பயப்பட போறா? என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ங்கிற மாதிரி என்ன புடிச்சு திட்டுற? ஹலோ, எதுவா இருந்தாலும் அங்கேயே ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணிக்கோ, நம்ம கிட்ட வேணாம். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இப்ப நான் தானே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறேன். ஐயோ, இந்த விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்னோட சேர்த்து எத்தனை கொலை விழ போகுதோ கடவுளே. ஏமா பூர்ணிமா, போய் தண்ணி கொண்டாமா. சரிப்பா. ஏண்டி, நம்ம கரிசல்பட்டி வாத்தியார் பையனை பாத்திருக்கியா? எதுக்குங்க கேக்குறீங்க? என்னடி அப்படி கேட்டுட்ட? நம்ம தரகர் தான் சொன்னாரு, நம்ம அபிராமியோட ஜாதகமும் அந்த பையனோட ஜாதகமும் சகல விதத்திலயும் பொருந்துதான். இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சதுன்னா நம்ம பொண்ணு காலம் பூரா கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்வா. யோ பெரிய மனுஷா, பொண்ணா பெத்து வச்சிருக்க, வாயா வெளிய. எவன்டா அது? என் பொண்ணோட வளர்ப்பை பத்தி என் வீட்லயே வந்து பேசுறது? யாரா அது? நீதான் திருமலையா? ஆமா, நீ யாரு என் பொண்ணோட வளர்ப்பை பத்தி பேச? யார் நீ? சொல்றது காதுல விழல. யார் நீ? தொட்டு பேசுன தொலைச்சிருவேன். உன் பொண்ணு கிட்ட கேளு, நான் யாருன்னு சொல்லுவா. என் பொண்ணு சொல்லுவாளா? ஏடி கோமதி, என்னடி சொல்றான் இந்த ஆளு? யோ, உன் பொண்ணு கிட்ட கேளு, என்ன பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்க? யோ, இன்னொரு வார்த்தை பேசுற அப்பன் கொலை கஞ்சாதவனா இருந்தா பொண்ணு திருட்டு தாலி கட்டிக்கிறதுல எந்த ஆச்சரியம் படுறதுக்கு இல்ல. யாரா திருட்டு தாலிய கட்டிட்டாங்க? உன் பொண்ணுதான். ஆதாரம் வேணுமா? இந்தா இத பாரு. பாத்தியா பாத்தியா உன் பொண்ணு லட்சணத்தை? உன் வளர்ப்பு அப்படி இருந்தா அவ யார வேணா எப்படி வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக இழிச்சவன் என் பையன் கணபதி தான் அவளுக்கு கிடைச்சானா? ஊர்ல வேற எந்த ஆம்பளையும் அவளுக்கு கிடைக்கலையா? பசையுள்ள இடமா பார்த்து வளைச்சு போடுன்னு நீதான் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தியா? இன்னும் பெருசா கழுத்துல கைய வச்சா இப்ப என்னையா சொல்ற? சொல்லியா? சொல்லு.
உண்மையா? சொல்லு, இது உண்மையா? பதில் சொல்லட்டு ஐடி. இந்த போட்டோல இருக்கிறது நீயா? சொல்லு. நானாவது போட்டோவை தான் காட்டினேன், உன் பொண்ணு தாலியை எடுத்து காட்டிட்டா. பெஸ்ட், ரொம்ப பிரமாதம். திரும்பல, நீ உன் பொண்ணை என்ன வேணா பண்ணிக்க, ஆனா தாலியை காட்டி சென்டிமெண்டலா எங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ண நினைச்ச உன் மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாம் அடியோட போச்சுரி. விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை வளர்க்கிற விதமாடி இது. முதல்ல நீ சாவடி, சாவடி, போச்சு போச்சு. தலைமுறை தலைமுறையா கட்டி காத்து வந்த மானம், மரியாதை எல்லாம் போச்சு.